திருவாக்கும் தேகருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் பூப்புவார் தம்கை என்று விநாயகப் பெருமானை வணங்கி, மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய், படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் முன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வள்ளியே என்று சரஸ்வதி தேவியை வணங்கி, நான் பிறந்த மண்ணிலே வீற்றிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் வேதநாயகியுடனுரை சாந்தநாதேஸ்வரரை வணங்கி, இன்றைய மாலை பொழுதிலே கந்தக்கூட்ட கந்தப்பெருமானின் திருவருளால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திலே சைவ சமய பக்த ஜன சபை என்ற இந்த அறக்கட்டளையை ஆண்டாண்டு காலமாக பரிபாலித்து வரும் சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது வியன் உலகம் புகழும் விசாகன் என்ற தலைப்பிலே முருகப்பெருமானுடைய சிறப்புகளை அறிய இருக்கின்றோம். இன்னும் 2 தினங்களில் வைகாசி விசாகமானது வரவிருப்பதனால் முருகப்பெருமானுடைய சிறப்பினை இந்த தருணத்திலே நினைவு கொள்வது நமக்கு நன்மையை பயக்கும் என்ற வகையிலே இந்த சிற்றுரையானதை துவங்குகிறேன். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனில் என்று திருக்குறளில் 19வது குறளில் திருவள்ளுவர் எடுத்துரைத்திருக்கின்றார். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனில் என்றால், வானமானது பொய்த்துவிடும் என்றால், தானம் தவம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு வேண்டிய இந்த 2 முக்கிய காரணிகளும் நமக்கு செழிப்பாக இருக்காது என்பது அதன் பொருளாக கருதப்படுகிறது. இங்கே வியன் உலகம் என்று அவர் குறிப்பிடுவது, உலகம் என்று சொன்னால் நாம் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த பூ உலகம் என்று எடுத்துக்கொண்டாலும் நமக்கு புராண காதைகளிலும் இதிகாசங்களிலும் உலகம் என்று சொன்னால் இடத்திற்கு தகுந்தாற்போல், அந்த நிகழ்வுக்கு தகுந்தாற்போல் 7 14 லோகம் மூவுலகம் என்றெல்லாம் நாம் பொருத்தி பார்ப்பது உண்டு. ஆனால் இந்த புவனத்திலே 264 புவனங்கள் இருக்கிறது என்று நமக்கு குறிப்புகள் எது சொல்லுகிறது என்று சொன்னால், தில்லையம்பதியினுடைய கோவில் அமைப்பை நாம் உற்று நோக்குகிற போது அங்கே இருக்கின்ற தங்க பலகைகள், மேலே செருகியிருக்கின்ற தங்க பலகைகள் 264. இவை யாவும் இந்த பிரபஞ்சத்திலே 264 உலகங்கள் இருக்கின்றது என்று குறிப்பிடுவதற்காக பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லுவார்கள். அதே சமயம் வியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், விரிந்து பறந்து அகண்டு என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டம் என்று சொல்லுவோம் இல்லையா, அதன் வியன் என்றால் அதுதான் பொருளாகப்படுகிறது. ஆக இறைவன் படைப்பில் இந்த ஜீவன்கள் அனைத்தும் உயிர் வாழுகின்ற இந்த உலகமானது பறந்து விரிந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதன் காரணமாக வியன் உலகம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே வள்ளுவர் தானம் தவம் இரண்டும் செழிப்பாக இருப்பதற்கு வானம் பொய்க்காது இருக்க வேண்டும். எங்கே என்றால் இந்த வியன் உலகம், பரந்த உலகமானது செழிப்பாக இருப்பதற்கு வானம் சிறப்புற மழை பெய்ய வேண்டும் என்பதைத்தான் தனது 19வது குறளிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த வியன் உலகம் என்ற இந்த பிரபஞ்சம் முழுக்க, புவனம் என்றால் இந்த உலகம் என்பதை குறிக்கும். ஆனாலும் பிரபஞ்சம் என்று சொன்னால் நமக்கு அறிவியல் ரீதியாக பால்வெளி என்று கூட சொல்வார்கள் இல்லையா, அதுபோல் இந்த மில்கி வே ஆர்பிட் அப்படிலாம் சொல்லுவாங்க. உலக கோள்கள் எல்லாம் சுழன்று வருவதை நம்ம அறிவியல் ரீதியாக பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது புவனம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் மட்டும் அல்லாமல் கோள்கள் அனைத்துமாக சேர்ந்து, சூரிய சந்திர மண்டலங்கள் அனைத்துமாக இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் உள்ள இந்த அண்ட சராசரம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் நமக்கு நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய அருளாசியோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அப்படிப்பட்ட இறைவனானவன் வியன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகிலே விசாகன் என்று நாம் குறிப்பிடுவது முருகப்பெருமானை. ஏனென்றால் முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்த நட்சத்திரம் விசாகம் என்று சொல்லுவார்கள். விசாக நட்சத்திரமும் மிகவும் ஒளிமிக்கதாக விரிந்து பரந்த அளவில் காணப்படக்கூடிய ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக விளங்குகிறது.
கிருத்திகை என்று நாம் நடைமுறை சொன்னால் கூட கார்த்திகை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமானது இந்த முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்கள் அறுவருடைய ஒளியானது ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானுடைய அருளால் விண்ணிலே மின்னிக்கொண்டு முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த அந்த புகழினை பெற்று கொண்டிருப்பதால் அந்த நட்சத்திரம் 6 வகையாக 6 கூட்டாக காணப்படும் என்று சொல்வார். அதே போல் இந்த விசாகம் என்ற நட்சத்திரமும் மிகவும் ஒளிமிக்கதாக பிரகாசமாக 6 சேர்மானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கார்த்திகை பெண்கள் அறுவர் போல இந்த நட்சத்திரமே 6 நட்சத்திரங்கள் கூட்டாக சேர்ந்தது என்று சொல்வார்கள். இந்த 6ம் ஏன் அப்படி நமக்கு காட்சியளிக்கிறது என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய 6 முகத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முருகப்பெருமானோட அவதாரமே எதற்காக என்று சொன்னால் சூரபத்மனை வதைக்கும் பொருட்டு முருகப்பெருமானை சிவபெருமான் தன்னுடைய 6 முகங்களிலிருந்து, அதாவது தத்புருஷம், சத்யோஜதம், வாமனம், ஈசானம், அகோரம் என்று 5 முகங்களோடு சேர்த்து 6வது முகம் என்று சொல்லக்கூடிய அந்தோர் முகம் என்று மறைவாக இருக்கின்ற முகத்திலிருந்து 6 முகமாக தீப்பொறிகளாக வெளிவந்துதான் முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை வதைக்கிறார் என்று நாம் அதிகமாக இந்த சஷ்டி விழாக்களிலே நாம் இந்த செய்திகள்லாம் அதிகம் கேட்டிருப்போம். அந்த 6 முகங்களும் வெளியில் ஒன்றாக சேர்ந்து முருகப்பெருமானாக நமக்கு 6 தலைகளோடு காட்சி தருகின்ற வரைக்கும் அவர் ஒரு இடத்திலும் ஒரு வகையாக அவர் வளர்த்தெடுக்கப்படுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். 6 முகமாக வருவதற்கு முன்னதாக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியில் அவர் அக்னிதேவனுடைய கைகளிலே வருகிறார். அக்னிதேவன் என்றாலே அதுவே நெருப்பு மிக்கதாக தான் அக்கினி ஜுவாலை என்று சொல்லுவோம். அந்த ஜுவாலையான அக்னிதேவனுக்கே அந்த தீப்பொறியை தாங்கும் சக்தி கிடையாது. ஏன்னா அது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தது இல்லையா தீப்பொறி, அதனால் அது ரொம்பவும் உக்கிரமாக இருக்கிறது. அந்த சமயத்திலே அவருக்கு சுப்பிரமணியன் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. அந்த அக்கினி ஜுவாலையானது அக்கினி தேவனுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறதன் காரணமாக அவன் என்ன பண்ணுறான், கங்கை நதியிலே விடுகிறான். கங்காதேவி அதை சுமந்து கொண்டு செல்லுகிறாள். அப்பொழுது அதன் காரணமாக அந்த அக்கினிக்கு, அந்த தீப்பொறிக்கு காங்கேயன் என்ற பெயர் வருகிறது. கங்காதேவி மகனாக விளங்குகின்ற, உமாதேவிக்கு மகனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் கங்காதேவிக்கு மகனாக உருவெடுத்து வருகிற பொழுது காங்கேயன் என்ற பெயர் கொண்டு வருகிறார். அதன் பிறகு அவர் சர என்று சொல்லக்கூடிய 4 புட்கள் இருக்கின்ற நதியிலே விடப்படுவதால் சரவணன் என்ற 6 முகப்பெருமானாக காட்சியளிக்கின்றார். அதே போல குன்றுதோறும் இருக்கின்ற குகன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் வழங்கப்படுகிற பொழுது குகன் என்றால் குகை என்ற பொருளினுடைய விழுப்பொருளாக இருக்கிறது. குகை என்பது வேடுவர்கள் காட்டுப்பகுதியில் உயிர் வாழக்கூடிய இடமான குகையில் வேடுவர்கள் வைத்து வணங்கக்கூடிய கடவுளராக இருந்ததனால் அவருக்கு குகன் என்று பெயர். அதே சமயம் மெய்யடியார்கள் தன்னுடைய உள்ளம் என்ற குகையிலே வைத்து அவரை வணங்குவதனால் குகன் என்று பொருள்படுகிறது. இப்படி ஒரு காலகட்டத்திலும் 6 முகங்கள் இருந்தனால் 6 முகன் என்றும் சரவணன் என்றும் சண்முகன் என்றும் பெயர் பெறுகின்ற முருகப்பெருமானுக்கு விசாகன் என்ற ஒரு பெயரும் உண்டு. பெரும்பாலும் நம்ம விசாகம் என்றால் மயிலுக்கு ஒரு பொருள் என்றும் சொல்லுவோம். மயில், மங்கை என்ற ஆண் மயிலுக்கு மயில், கலபம் என்றால் மயில் தொகை, இப்படி ஒன்றொன்றாக சொல்லுகிற பொழுது விசாகம் என்பது மயிலை குறிக்கும் என்றும் கூட சொல்லுவார்கள். மயில் மீது ஏறி வருவதனால் அவனுக்கு விசாகன் என்ற பெயர் பெறுகிறான். அப்போது இந்த விசாக நட்சத்திரத்திலே திரு அவதாரம் செய்த முருகப்பெருமானை வியன் என்று சொல்லக்கூடிய பறந்து விளங்குகின்ற இந்த உலகத்திலே எப்படி அனைவருமாக புகழ்ந்திருக்கிறார்கள் என்று நமக்கு எடுத்துரைக்கின்ற உரைதான் இந்த வியன் உலகம் புகழும் விசாகன் என்ற தலைப்பை நாம் எடுத்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது நமக்கு ஒவ்வொரு இடத்திலும் நாம் சிவபுராணத்திலே புல்லாகி பூடாகி என்ற மாணிக்கவாசர் குறிப்பிடுவது போல புல் என்று ஆரம்பித்து தேவர்களில் நிறுத்தியிருப்பார். அந்த பதிகத்தினுடைய இறைவனை நோக்கி செல்லக்கூடிய உயிரினங்கள், அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் எப்படியெல்லாம் உருவெடுத்து இறைவனை நோக்கி செல்கிறது என்றால் புல்லாக இருந்து ஒரு படிநிலையை அடைந்து தேவர்கள் வரைக்கும் குறிப்பிடப்படுகிறது சிவபுராணத்தில். அந்த வகையில் பார்க்கிற பொழுது இங்கே தேவர்கள் முதற்கொண்டு அனைத்து ஜீவராசிகளும்
தேவர்கள், அசுரர்கள், ரிஷி புங்கவர்கள், சித்தர்கள், மனிதர்கள், இப்படி பலவும் முருகப்பெருமானை வணங்கிய திருச்சரிதத்தினை தான் அந்தந்த காலகட்டத்தில் அவரவருக்கு இறைவன் முருகப்பெருமான் எப்படி அருள்பாலித்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த வியன் உலகம் புகழும் விசாகன் என்ற தலைப்பில் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். தேவர்கள் என்று பார்க்கிற பொழுது தேவர்களில் சிறந்தவனாக விளங்கக்கூடியவன் தேவேந்திரன் ஏனென்றால் இந்த இந்திரலோகத்திற்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் தேவேந்திரன். தேவேந்திரனால் வணங்கப்பட்டவர் முருகப்பெருமான். எந்த வகையில் என்று சொன்னால், சூரபத்மன் தேவர்கள் அனைவரையும் சிறையெடுத்து அடைத்து வைத்திருக்கின்றான். சூரனை வதம் செய்த பிறகு சிறையில் இருந்து அனைத்து தேவர்களை மீட்டெடுக்கிறார் முருகப்பெருமான். அந்த வகையில் தேவர்கள் அனைவராலும் வணங்கப்படுவராக காட்சி தருகிறார். வணங்கியது மட்டுமல்லாமல் தன்னோட மகளான தேவசேனாவை திருமணம் செய்து வைக்கின்றான் தேவ இந்திரன். ஆக வள்ளிக்கு முன்னதாக தேவசேனாவை மணக்கின்றார் முருகப்பெருமான் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதே போல அசுரர்கள் என்று எடுத்துக்கொண்டால், அசுரனாகிய சூரபத்மனை வதைக்கும் பொருட்டாகத்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து வருகிறார் என்ற வகையில் நாம் அசுரர்களும் வணங்கியிருக்கிறார்கள் என்ற வகையை எடுத்துக்கொள்ளலாம். தேவர்கள் வணங்கியிருக்கின்ற சிறையிலிருந்து மீட்டதாலும், இதற்கு முன்னதாகவே பாலகனாக இருக்கிற பொழுதே முருகப்பெருமான் தேவர்களில் மும்மூர்த்திகளாக சொல்லப்படுகிற பிரம்மா, திருமால், ருத்ரன் என்றோ அல்லது சிவன் என்றோ நாம் சொன்னாலும் கூட, தேவர்களில் சிவனுக்கு அடுத்தபடியாக முதன்மையாக கருதப்படுபவர்கள் பிரம்மதேவனும் திருமாலும். அவர்களில் பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரத்தை அதனுடைய பொருள் தெரியாதனால் சிறையில் அடைத்து பெரும் பேறு பெறுகிறான் முருகப்பெருமான். அதன் காரணமாக பிரம்மதேவனும் முருகனை வணங்கியிருக்கின்றார். இந்திராதி தேவர்கள் அனைவரும் வணங்கியிருக்கிறார்கள். இந்திரன் வணங்கி மேலும் சிறையிலிருந்து மீட்டு கொடுத்தனால் வணங்கியதோடு அல்லாமல் தன்னுடைய மகளாகிய தேவசேனாவையும் திருமணம் முடித்து வைக்கிறான். இப்படியாக தேவர்களால் வணங்கப்பட்ட வழிபாடு செய்யப்பட்ட முருகப்பெருமானை அசுரர்களும் வணங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அசுரராகிய நம் முன்னதே சொன்னது போல அசுரனாகிய சூரபத்மனை வதைக்கும் பொருட்டு தான் சிவபெருமான் முருகனை திரு அவதாரம் செய்ய வெளிப்படுத்துகிறார். அதனால் அசுரனாகிய சூரபத்மன் முதலில் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் எதுவென அறியாமல், எவ்வாறு வந்ததென அறியாமல், ஏன்னா அவன் கேட்ட வரமானது சிவபெருமானிடம், உன்னுடைய சக்தியை தவிர வேறு எதுவும் என்னை அழிக்கக்கூடாது, அழிவு என்பது உன்னால் மட்டுமே எனக்கு வர வேண்டும் என்று பொதுவாக கேட்கிறான். கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய, அருள்பாலிக்கக்கூடிய பெருந்தகையாக விளங்கக்கூடிய கருணை கடவுள் யாருன்னா சிவபெருமான். அவர் கேட்ட வரத்தை கொடுத்தார் என்று சொல்வதற்கு நிறைய திருச்சரிதங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் நேரம் கருதி அதை விவரித்து பார்க்க முடியாது. ஆனாலும் கூட அவர் கேட்ட வரத்தினை கொடுத்தார் என்றதனால் அவரால் மட்டும்தான் நமக்கு அழிவு என்ற தலைச்செருக்கோடு விளங்கியவன் சூரபத்மன். வந்திருப்பது, அவதாரமாக வந்திருப்பது சிவபெருமானுடைய சக்தி தான் என்பதை அறியாமல் சிறு பாலகன் என்று அவன் எண்ணம் கொண்டு எதிர்த்து உரையாடி போரிட முற்படுகிறான். முருகப்பெருமானுக்கு தூதுவனாக சென்றது வீரபாகுத்தேவர். அவருடைய தூதும் அங்கே எடுபடவில்லை என்பதனால் போர் தொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே போர் இல்லாமலே தன்னை பற்றி அறிந்து கொண்டு அவன் சரணடைய வேண்டும் என்று முருகப்பெருமான் எண்ணுகிறார். ஆனால் தலைச்சறுக்கின் காரணமாக வந்திருப்பது யார் என்று அறியாமல் போரினை தொடுக்கின்றான் சூரபத்மன். சூரபத்மன் வீழ்த்தப்பட்ட பிறகு அதற்கு முன்னதாகவே அவருடைய சகோதரர்கள் சிங்கமுகன், தாராசுரன், மகனான பானுகோபன், சகோதரியான அஜமுகி அவர்களோடு சேர்ந்ததனால் அவருடைய மனைவியான பதுமகோமலை உட்பட அனைவரும் சோகத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இறுதியில் மரக்கருணையினால் முருகப்பெருமானுடைய வேலில் அணைந்திருக்கின்ற, நாம் சாதாரண பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா சேவர் கொடியோன் என்றும் வேல் வைத்திருக்கக்கூடிய வீரவேல் என்றும், மயில் ஏறி வரக்கூடியவன் மயில் வாகனன், அதுதான் விசாகன் என்ற பெயர் பெறுகிறார் என்று நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை முருகப்பெருமான் அசுரனாக சூரபத்மனுக்கு கொடுக்கிறார். எப்படின்னா, நல்ல வழிகளில் நாம் இறைவனை வழிபட்டு கொண்டு சென்றால் நமக்கு தரக்கூடிய கருணையானது அறக்கருணை என்று நம்மை முக்தி அடைய வைப்பார். பெருவாழ்வு அடைவதற்கான வழிவகை நமக்கு கிடைக்கும்.
ஆனால் இப்படி செருக்குடன் யாரென்று தெரியாமல் மோதுவதற்கு முயன்று தோற்று போய் சரணாடைகிற போது அவர்களுக்காக கடவுளால் நமக்கு அளிக்கப்படுவது மரக்கருணை. அந்த மரக்கருணையை தான் சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் கொடுக்குறார். எப்படி அப்படின்னா பல வகையான மாயாஜால வித்தைகள் மூலமாக அவருக்கு எதிராக நின்று கொண்டு யானையாகவும் சிங்கமாகவும் ஒரு உருவத்திலும் வந்து அவருக்கு யாருக்கு முருகப்பெருமானுக்கு விளையாட்டு காட்டிக்கொண்டே தன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறோம் என்று எண்ணிக்கொண்டு இழந்து கொண்டே வருகின்றான் சூரபத்மன். அந்த வகையில் இறுதியாக ஒரு மாமரமாக நின்று கொண்டு அவன் இறைவனை எதிர்க்கின்ற பொழுது முருகப்பெருமானே அவர் அன்னை கொடுத்த சக்தி வேலின் வழியாக எரிகின்றார். மாமரம் இரண்டாக பிளக்கிறது. பிளந்த மாமரத்தில் இருந்து தான் அந்த சேவலும் மயிலும் தோன்றுகிறது. சேவலை கொடியாக வைத்துக்கொண்டு மயிலனை வாகனமாக வைத்திருக்கிறார் என்று அனைவரும் அறிந்தது. இதில் கூட என்ன சொல்லுறாங்க ஆன்றோர்கள் அப்படின்னா, இந்த சேவலானது கொக்கரக்கோ என்று ஏன் கூவுகிறது என்று ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். கொக்கு என்றால் மாமரம் என்று, மாமரத்திற்கு கொக்கு என்று ஒரு பெயர் உண்டு. அந்த வகையில் இந்த கொக்கு என்ற மாமரத்தினை இரண்டாக பிளந்த கோ என்று சொல்லக்கூடிய இறைவன் முருகப்பெருமான். கொக்கு என்ற மாமரத்தை இரண்டாக பிளந்த கோ என்பதனால் அதனை நினைவூட்டும் வழியாகத்தான் இந்த அசுரனாக இருந்த சூரபத்மன் சேவலாக மாறிய பிறகு, சேவலும் மயிலுமாக மாறிய பிறகு சேவலாக மாறி அந்த கொக்கரக்கோ என்று கூவுவது, இந்த கொக்காகிய இந்த மாமரமாகிய என்னை அறுத்து என்னுடைய தலைச்செருக்கு அறுத்த கோ என்று உரைப்பதாக ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். வேடிக்கையாக இருந்தாலும் உண்மையான ஒரு விளக்கமாக நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. கொக்கரக்கோ என்று கோழியானது சேவலானது கூவுவது முருகப்பெருமானை நோக்கி இப்படியான விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆக அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவனாக மகேந்திரபுரி என்று சொல்லக்கூடிய கோட்டையை கட்டிக்கொண்டு இருந்த சூரபத்மனை நொடிப்பொழுதில் அவற்றை தகர்த்து அவனுடைய தலைச்செருக்கையும் அறுத்து அவனுக்கு விமோச்சனம் கொடுத்து அவனும் தன்னை வணங்கும்படியான செயல்பாட்டினை செய்தவர் முருகப்பெருமான். அதனால் தேவர்களாகிய இந்திரனுக்கு தலைமையாக தேவர்களுக்கு தலைமையான இந்திரனோடு சேர்த்து இந்திராதி தேவர்கள் அனைவரும் வணங்கியிருக்கிறார்கள். அசுரர்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற சூரபத்மன், ஏன்னா முருகனுடைய திரு அவதாரமே அதனால தான் அப்படின்னு நமக்கு தெரியும், அவனும் வணங்கியிருக்கிறான் என்று நம்ம அறிய முடிகிறது. அதே போல் நவகிரகங்களில் நமக்கு அதிபதியாக முருகப்பெருமானுக்கு வணங்குவது அனைவருமே என்னென்னா செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார். கிரகங்களிலே செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார். சித்தர்கள் அனைவருமே இந்த 18 சித்தர்கள் தான் முதன்மையான சித்தர்கள். இப்போல்லாம் சித்து வேலை செய்து கொண்டு தன்னால் இயன்ற வரைக்கும் இறைவனுடைய அடிபணிந்து இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு திருநீர் வரவழைப்பது, பெண்களுக்கு மலர் வரவழைப்பது, இப்படிலாம் சிலர் சித்து வேலை செய்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி அல்லாமல் முழுமையாக சிவபெருமானிடம் தன்னை ஒப்படைத்து அவருடைய அருளால் சித்திக்க செய்பவர்கள், சிந்தனையை சித்திக்க செய்பவர்கள் சித்தர்கள். அந்த சிந்தனை சித்திப்பதற்கு முதன்மையாக அவர்கள் வழிபடுவது முருகப்பெருமான். முருகனுடைய அருளாசினால் முருகனுடைய திரு அவதாரமாகவே, அதாவது சிவபெருமானுடைய திரு அம்சமாகவே விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்று நமக்கு தெரியும். அதனால் முருக பக்தர்களில் சிலர் சித்தர்களாகவும் இருக்கிறார்கள். அதுபோல் இருந்தவர்கள் பாம்பாட்டி சித்தரை குறிப்பாக சொல்லலாம், போகர் சித்தரை நம்ம குறிப்பிடலாம். பழனியில் இருக்கின்ற அந்த நவபாசான சிலாரூபத்தையே உருவாக்கியவர் போகர் சித்தர் இல்லையா? அதனால் சித்தர்கள் வணங்கியிருக்கிறார்கள். போகர் வணங்கியிருக்கிறாரு, நமக்கு பாம்பாட்டி சித்தர் வணங்கியிருக்கிறாரு. இது மாதிரி சித்தர்களும் வணங்கியிருக்கிறார்கள். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் வணங்கிய போதும் நமக்கு பெரும் புலவர்களாக, முனிவர்களாக நமக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட முருகனுக்கே அடிமை என்று தன்னை அடிமைப்படுத்தி கொண்ட அகத்திய சித்தர், அகத்திய முனிவர் என்றும் அகத்திய சித்தர் என்றும் நம்ம குறிப்பிடுவது உண்டு. அகத்திய முனிவருக்கு தமிழுக்கு முதன்மையாக விளங்கிய கடவுளாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அகத்தியருடைய தமிழ் ஈடு இணையற்றது இல்லையா? அகத்தியர் போதித்த தமிழ் பொதிகை மலைக்கு சென்று அவர் கற்றுணர்ந்து அனைவருக்கும் பல பதிகங்களை, பாடல்களை கொடுத்திருக்கிறார். அதுவும் இன்னும் கூட சொல்லப்போனால் திருமுறைகளை தேர்ந்தெடுத்து அவற்றில் உள்ளவற்றையெல்லாம் முழுமையாக ஒரு 25 பதிகங்களை எடுத்து, மூவர் முதலிகள் பாடிய பதிகங்களில் ஒரு 25ஐ தேர்ந்தெடுத்து அதற்கு அகத்திய தேவார திரட்டு என்று பெயர் சொல்லும்படியாக ஒரு சிறந்த முனிவராக விளங்கியவர் நமக்கு அகத்திய சித்தர். ஆக முனிவர்களும் வணங்கி இருக்கின்றார்கள் என்பதோடு அவ்வை பாட்டியை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பழமுதிர் சோலையிலே அவ்வை பாட்டி எப்படி ஒரு பெயர் பெற்றவள் என்று சொன்னால், விநாயகர் அகவலை பாடி நமக்கு சேரமான் பெருமான் எப்படி சைவத்திலே சுந்தரர் கைலாயம் செல்வதற்கு முன்னதாக சேரமான் பெருமான் சென்றிருக்கிறார் என்ற திருச்சரிதம் இருக்கிறது.
இறைவன் அனுப்பிய ஐராவதன் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான யானை மீது ஏறி சுந்தரர் செல்கிறார். அவருக்கு முன்னதாக செல்ல வேண்டும் என்று குதிரை மீது ஏறி பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய மந்திரத்தை ஓதியதன் காரணமாக யானையை விட குதிரை முன்னதாக சென்று கைலாயத்தை அடைந்தது என்ற சிறப்பு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இவர்களுக்கோடு சேர்ந்து நானும் கைலாயம் செல்ல வேண்டும் என்று வேண்டுகிற பொழுது விநாயகர் மீது அகவல் பாடி கைலாயம் சென்றவர் ஔவையார். ஏன்னா கைலாயம் என்பது எல்லோராலும் செல்ல முடியாது, சென்றால் எல்லோருமே இறைவனை அடைந்தார்களா என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு காரைக்கால் அம்மையார் அவ்வளோ ஒரு பிரயத்தனப்பட்டு இறைவனை காண்பதற்கு அவருடைய திருவடியை காணுகிற போது உனக்கு முழுமையாக காட்சி தருகிறேன், பூலோகத்தில் இருக்கின்ற திருவாலங்காட்டுக்கு செல் என்று இறைவனால் அனுப்பப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அதே போல் நால்வரில் ஒருவராக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசர் ஐயா கைலாயம் நோக்கி செல்கிறார். அவருக்கும் திருவையாருக்கு செல்லு அங்கே உள்ள குளத்தில் எழுந்து என்னை வணங்கலாம் என்று மானசரோவர் ஏரியிலே அவர் மூழ்கி திருவையாறு குளத்திலே எழுந்து அங்கே இறை காட்சி காணுகிறார் என்ற திருச்செரிதல் நமக்கு தெரியும். அதனால் முழுமையாக கைலாயத்திலே ஐக்கியமானவர்கள் என்று சொல்லப்படுகிற போது நமக்கு சுந்தரர் இறைவனால் அழைக்கப்பட்டவர். அதே சமயம் இறைவனால் அழைக்கப்படாமலே அந்த இடத்திற்கு சென்று பின்னாளில், அதாவது உடனே உள்ளே அழைக்கப்படாமல் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி அதன் பின்னர் சேர்த்துக்கொள்ளப்பட்டவர் சேரமான் பெருமான். ஆனால் அவ்வை பாட்டி என்ன பண்ணுறாங்க, தானும் அது போல கைலாயம் செல்ல வேண்டும் என்று ஔவையார் மீது அகவல் பாடுகிறார். அதான் நம்ம விநாயகர் அகவல் என்று நாம் பாடி பயன்பெறக்கூடிய சீதக்கிழமை செந்தாமரை பூம்பாதம் என்ற அந்த அகவல். அதை பாடியதன் காரணமாக யானை ஒன்று ஔவையாரை துதிக்கையில் எடுத்துக்கொண்டு கைலாயத்தில் சேர்த்தது என்று திருச்சரிதம் இருக்கிறது. அவ்வளவு வல்லமை வாய்ந்த இறையருள் பெற்ற ஔவையாருக்கு முருகப்பெருமான் சோதனை வைக்கிறார் என்று நமக்கு தெரியும். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று பழமுதிர் சோலையிலே அவர் களைப்பாக அமர்ந்திருக்கிற போது ஔவை பாட்டி அங்கே ஒரு மாடு மேய்க்கின்ற சிறுவனாக தோன்றி முருகப்பெருமான் அவருக்கு பசிக்கு ஆறும் பொருட்டாக பழங்களை கொடுக்கின்ற பாட்டியிடம் கேட்கிறார், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம். இது எல்லாமே நமக்கு அறிந்த ஒரு சரிதம் தான். இன்றைய தினம் வியன் உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த பரந்த உலகில் இருந்த அனைத்து ஜீவராசிகளும் முருகப்பெருமானுக்குள் அடக்கப்பட்டு அவருடைய அருளால் அவரை பற்றி பாடி சிறப்பித்தது தான் நாம் இங்கே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டபோது இதில் என்ன இருக்கிறது என்ற ஆச்சரியம் என்று நினைத்து கொண்டு கீழே விழுந்த பழங்களில் ஒட்டியிருந்த மணல்களை எல்லாம், அந்த மண்ணை பழத்தில் கனிந்த பணத்தில் ஒட்டியிருந்த மண்ணை போக்கும் பொருட்டாக அவை பாட்டி ஊதுகிறாள். அப்போதுதான் என்ன பாட்டி சுடுகிறதா என்று கேள்வி செய்கிறான் முருகப்பெருமான். வந்திருப்பது யார் என்று அறிந்து அப்புறம் அவை பாட்டி முருகன் மீதும் பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆக சிறந்த ஒரு பெண்மணியாக விளங்கிய சங்க காலத்திலிருந்து விளங்கிய அவ்வை பாட்டியும் முருகப்பெருமானையும் வணங்கியிருக்கிறார் என்று தெரியும். அதே போல் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆற்றுப்படை என்றால் ஒருவர் பெரும்பாலும் என்னென்னா பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆற்றுப்படுத்துதல் என்றால் யார் ஒருவர் சோகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழி சொல்லி, ஆறு என்றால் வழி என்று ஒரு பொருள் இருக்கிறது, நதி என்று ஒரு பொருள் இருக்கிறது. இங்கே ஆறு என்றால் வழி என்ற பொருளின்படி பார்க்கிற பொழுது சோகமாக இருப்பவர்களை, பொதுவாக பெண்கள் தன்னுடைய தலைவனை பிரிந்திருக்கின்ற போது சோகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து சென்ற தலைவன் மீண்டும் வந்து விடுவான் என்று ஆறுதல் படுத்துவதற்காக பொருணர், பாணர், விரலியர், கூத்தர் என்ற 4 வகையானவர்கள் அவளை தேற்றுவார்கள். அவர் வசதிக்கேற்ப. விரலியல் என்று சொன்னால் பெண்களாக இருந்து உன்னுடைய தலைவனான கணவன் மீண்டும் வந்து விடுவான், நீ அமைதியாக இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லுவதுதான் ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. அந்த விரலியர் என்ற பெண்கள் ஆடுகிற பொழுது பூசிக்கொண்டதனால்தான் அந்த மஞ்சளுக்கே விரலி மஞ்சள் என்று சொல்லுவார்கள். விரலி மஞ்சள் நாம் பூசிக்கொள்வதற்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் 2 வகையாக பிரிக்கிறோம் இல்லையா. அதில் அந்த விரலியல் என்று சொல்லப்பட்ட பெண்கள் பூசிக்கொண்ட, அந்த நடனம் ஆடுகின்ற போது பூசிக்கொண்ட மஞ்சள் தான் விரலி மஞ்சள். அவர்களுக்கு விரலியர் என்று பெயர். அந்த விரலியர்களோ அல்லது பொருணர், பாணர் என்பவர்களோ ஆற்றுப்படுத்துவது தான் இந்த ஆற்றுப்படை என்ற நூல். அதில் நூலாகவும் எழுதப்பட்டிருக்கும். சிறிய யாழை வைத்து பாடுவது சிறு பாணாற்றுப்படை, பெரியவற்றை வைத்து யாழினை இசைப்பது பெரும்பானாற்றுப்படை என்று சொல்லுவார்கள். இதிலே திருமுருகாற்றுப்படை என்று ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, நக்கீரர் நம்மளுடைய மக்கள் யாரெல்லாம் இறைவனை நோக்கி சென்று தன்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நீங்கும் என்று பிரயத்தனப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருமாக
விடுதலை அடைவதற்கு, அதாவது நல்ல வழியினை பெற்று இறையருள் பெறுவதற்கான வழியை சொல்லுவதற்காக சொல்லியது தான் திருமுருகாற்றுப்படை. முருகப்பெருமானை வணங்குவதற்கு வழிகாட்டியவர் நக்கீரர். அவர் எழுதிய நூல் திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையிலே அறுபடை வீட்டினையும், முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு சொல்லுவோம் இல்லையா, பழனி நம்பதி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, சுவாமிமலை, இப்படி பழமுதிர்ச்சோலை என்ற அறுவகையான அந்த அறுபடை வீட்டினையும் திருமுருகாற்றுப்படையிலே அதனுடைய விளக்கங்களை சொல்லி, இறைவனுடைய திரு உருவத்திற்கான விளக்கங்களையும் சொல்லி, நமக்கு முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர், எப்படி அருள்பாலிப்பார் என்பதை விளக்கமாக சொல்லக்கூடிய நூல் தான் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை. ஆக சங்க காலத்திலிருந்தே முருகப்பெருமானுடைய வணங்குதல் இருந்திருக்கிறது, வழிபாடு இருந்திருக்கிறது. இப்போ தான் ஏதோ புதுசாக முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்வது போல் நிறைய பேர் திருச்செந்தூருக்கு போங்க, முழு நிலவு பௌர்ணமி நேரத்தில் அங்கே தங்கி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த முருகப்பெருமானுடைய அருளினை இப்போ உணர்றவங்க, இப்போ சமீப காலமாக நான் அறிந்த வகையிலே இப்போ தான் முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைப்பது போல் எல்லோருமாக இந்த ஊடகம் என்று சொல்லக்கூடிய யூடியூப்பில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா முருகனை பற்றி சொல்லுகிற போது இப்படிப்பட்ட செய்திகள் தான் வருது. முருகனுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு புதிதாக சொல்லப்படுறது அப்படி அல்ல. அவர்கள் சொல்லுவது தவறு என்று நான் உரைக்கவில்லை. எப்படின்னா, முருகப்பெருமான் சங்க காலத்திலிருந்தே வழிபாட்டில் இருந்திருக்கிறார். முருகப்பெருமான் தமிழ் கடவுள். எப்படின்னா, நமக்கு இலக்கண நூல் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்திலே முருகப்பெருமானை குறிப்பிடப்படுகிறது. எந்த வகையில் என்று சொன்னால், ஐவகை நிலம் என்று பிரிக்கின்ற பொழுது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற பொழுது, குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக விளங்கக்கூடியவன் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். சேயோன் என்ற பெயரிலே அங்கு அழைக்கப்படுகிறார். தொல்காப்பியர் சேயோன் என்று குறிப்பிடுகிறார் முருகப்பெருமானை என்பது நமக்கு தெரிகிறது. அதே போல் ஐம்பெரும் காப்பியம்னா நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் முதன்மையாக நம்ம எடுத்துக்கொள்வோம். எஞ்சிய சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இதெல்லாம் நம்ம அதிகமாக யாருமே அதை பெரும்பான்மை எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா நடைமுறையில் உள்ள காதைகள் கிடையாது. வைணவர்களாக இருந்தாலும் கூட சைவத்தை பற்றி அதிகப்படியாக குறிப்பிட்டிருப்பார் இளங்கோவடிகள். அந்த சிலப்பதிகாரத்திலும் நமக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு இருப்பதை உணர்த்துகிறது அந்த நூல். சேயோன், செவ்வேல் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறார் சிலப்பதிகாரத்திலே முருகன். இளங்கோவடிகள் சேயோன், சேயை என்றும் செவ்வேல் என்றும் குறிப்பிடுகிறார். குன்றக்குறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, கண்ணகி தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் என்று பாண்டிய நாட்டிலே பாண்டிய நெடுஞ்செழியனிடம் நிரூபித்து மதுரையை தீக்கிரையாக்கின பிறகு அவள் உக்கிரமாக ஆக்ரோஷத்துடன் எப்படி சொல்லுவாங்க, கண்ணுமணி தெரியாமல் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். தன் நிலை மறந்து வேகமாக ஓடி ஒரு இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறாள். அங்கே அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை காப்பாற்றி வைத்திருப்பவர்கள் குன்றிலிருந்து வாழக்கூடிய வேடுவர்களாகிய குறவர் இனத்தவர்கள். அதனால் குன்றக்குறவர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு உண்டு. அந்த குன்றில் இருப்பவர்கள் எல்லாம் குகன் என்று சொல்லக்கூடிய முருகனைத்தான் வழிபாடு செய்திருக்கிறார் என்று சிலப்பதிகாரம் உரைக்கிறது. குன்றக்குறவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்திருக்கார் என்று சொல்வதனாலும், மனம் என்ற குகைக்குள் இருந்து நமக்கு அருள்பாலிப்பதனாலும், நான் முன்னதே குறிப்பிட்டேன், இந்த இரண்டின் காரணமாக முருகனுக்கு குகன் என்ற பெயர் இருக்கிறது என்பது நாம் அறிய முடிகிறது. அதே போல் நமக்கு மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய சைவத்திலே ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் என்று சொல்லக்கூடிய மூவர் முதலிகள் இருக்காங்களே, தேவாரங்களை கொடுத்தவர்கள், திருமுறைகளுக்கு சிறப்புற நமக்கு அளித்தவர்கள். அவர்களும் எல்லா இடத்திலும் தங்களுடைய பதிகங்களில் பாடுகின்ற திருத்தலங்களில் இருக்கின்ற முருகப்பெருமானை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது திருச்செங்கோடு, திருமுருகப்பூண்டி, திருவேடகம் என்ற இந்த திருத்தலங்களெல்லாம் மூவர் முதலிகள் பெருவாரியாக முருகப்பெருமானை வணங்கியிருக்கிறார்கள். அதை அடுத்து பார்க்கிற போது நால்வர் என்று சொல்லுகிற போது இந்த மூவரோடு சேர்ந்து நால்வராக இருப்பது மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய பெருமைகளை உரைக்கின்ற உந்தீப்பர என்ற பதிகத்திலே குமரன் தன் தாதைக்கும் உந்தீப்பர அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். முருகப்பெருமானை குறிப்பிடுவதற்கு எப்படி சொல்லியிருப்பாருன்னா, குமரன் தன் தாதை என்கிற போது சிவபெருமான் இல்லையா, சிவனுடைய சிறப்பினை பற்றி சொல்கிற போது குமரன் தன் தாதைக்கும் உந்தீப்பர, குமரக்கடவுளுடைய தந்தையான சிவபெருமானுக்கு போற்றி புகழ்ந்து உரைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. இப்படி நால்வர் பெருமக்களாலும் போற்றப்பட்ட முருகப்பெருமான் சைவத்திலே ஏன் அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா,
அவங்க வந்து சிவபெருமானை மட்டுமே அவங்க வந்து பாடக்கூடியவர்கள் இல்லையா. திருமுறைகள்லாம் பார்க்குற பொழுது சிவபெருமானை பற்றிய அதிகப்படியான பாடல்கள் இருக்கும். அந்த யார் சென்று பாடுகிறார்களோ அந்த திருத்தலில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு சிறப்பான செய்திகள் சொல்லப்படும் என்பது தான் நாம் இப்போ பார்த்தது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு முருகப்பெருமான் மேலும் என்ன சிறப்பு பெறார் அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, 6 முகங்கள் உடையவர், 12 கரங்கள் உடையவர், வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை, குமரன் உண்டு குகன் உண்டு குறையில்லை என்ற பாடல்களை நாம் கேட்டிருக்கிறோம். முருகப்பெருமான் நடராஜர் போல திருநடனமும் ஆடியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். எப்போது என்று சொன்னால், அவர் வந்து திருச்செந்தூரிலே சூரபத்மனை வதம் செய்த பிறகு துடிக்கூத்து என்றும் குடைக்கூத்து என்றும் நடனமாடியதாக சொல்லப்படுகிறது. துடிக்கூத்து குடைக்கூத்து என்று நடராஜரை போல மகிழ்ந்து ஆடியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் ஒரு முறை திருச்செந்தூர் சென்ற பொழுது முருகப்பெருமான் நகை அலங்காரத்தில் ஆபரணங்களோடு அலங்காரமாக இருக்கிற போது அவருடைய கண்ணுக்கு மிகவும் இனிமையான ஒரு உணர்வினை தந்ததனால் திருப்புகழிலே சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாதர். நடராஜ பெருமானை போல் நீயும் நடனமாடக்கூடாதா என்று அவர் வேண்டுதலுக்கு இணங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருச்சுற்றிலே நடராஜர் போல ஆடிக்கொண்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் திருப்புகழில் நமக்கு அருணகிரிநாதர். ஆக இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடியவள் இறைவி என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடியவள் யாருன்னா இறைவி தான். வேறு எந்த கடவுளர்களும் இணையாக வர முடியாது. இறைவியே வேண்டிக் கொண்டதன் காரணமாக தான் திருமாலை வந்து இணையாக வைத்துக்கொண்டு சங்கர நாராயணனாக காட்சியளிக்கிறார் சிவபெருமான். ஏன்னா சிவபெருமானுக்கு இணையாக எந்த ஒரு கடவுளரையும் நாம் சொல்ல முடியாது. அவர் எழுதிய எழுத்தினை யாரும் அழிக்க முடியாது. அன்றைக்கு எழுதியவன் அழித்தெழுத மாட்டான் என்ற பழமொழியெல்லாம் உண்டு. ஆனால் எழுதப்பட்ட எழுத்தானது யாரால் வந்து மாற்றப்படும் என்று சொன்னால், எழுதப்பட்ட எழுத்து என்கிற பொழுது அந்த எழுத்தினை எழுதியவர் பிரம்மதேவன். அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் திருப்புகழில் சொல்லப்படுவது என்னென்றால், முருகப்பெருமானுடைய தண்டை கால்கள் படுவதனால் தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய தண்டை கால்களினால் நம் மீது நம்முடைய தலையிலே அந்த திருப்பாதம் படுகிற போது நம்மளுடைய தலையெழுத்து மாறும் என்று சொல்லக்கூடிய அளவிலே இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடியவர், அவருடைய திரு அம்சமாக இருக்கக்கூடியவர். ஏன்னா அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவர் இல்லையா. அதனால் அந்த திரு அம்சமாக இருப்பதனால் முருகப்பெருமானுக்கு இந்த சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அதே போல் நமக்கு இன்னும் கூட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிறப்பு வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்றதெல்லாம் நம்ம திரைப்படத்தில் அந்த வசனமெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனாலும் கூட இந்த நெற்றிக்கண்ணை திறந்ததன் காரணமாக நடந்த நிகழ்வுகளில் நெற்றிக்கண்ணை இறைவன் வந்து நெற்றிக்கண்ணை திறக்கிறார் என்று சொன்னால் அது கோபத்தின் காரணமாகத்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படி அவர் வந்து நெற்றிக்கண்ணை திறந்ததனால் நடந்த நிகழ்வுகளில் அம்பாளை ஒரு முறை சம்ஹாரம் செய்திருக்கார் என்று சொல்வார்கள். அம்பாள் வந்தது தக்கன் யாகத்திற்கு சென்றதால் கோபமுற்று திரும்பி வந்த பிறகு அவரை வந்து சாம்பலாக்கினர் என்று சொல்வார்கள். இறைவனுக்கும் நக்கீரருக்கும் நடந்த தமிழ் வாக்குவாதத்தின் பொழுது நெற்றிக்கண்ணை திறந்த பொழுது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் எதிர்த்து வாதாடியதனால் என்னை யாரென்று தெரிந்து வாதாடுகிறானே நக்கீரன் என்று அப்போது ஒரு முறை விழிகளை அதாவது நெற்றிக்கண்ணை திறந்து சாம்பலாக்கினார் என்று நமக்கு திருச்சரிதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே வந்திருப்பது இறைவன் என்றும் பாராமல் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் நக்கீரர் என்றும், நக்கீரருடைய தமிழ் புலமை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இறைவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறம்பினார் என்றும் ஆண்டோர்கள் சொல்லுகிறார்கள். அந்தபடி பார்க்கிற பொழுது அந்த ஒரு முறையும் அவர் வந்து நெற்றிக்கண்ணை திறந்திருக்கிறார், சாம்பலாயிருக்கிறார் நக்கீரர். அப்புறம் மதுரை மதியில் இருக்கின்ற பொற்றாமரை குளத்தில் இருந்து உயிரோடு எழுந்து வந்தார் இறையருளால் என்ற திருச்சரிதமெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதே போல் காமதகனம் என்று சொல்லக்கூடிய மன்மதனை இறைவன் வந்து நெற்றிக்கண்ணில் திறந்து அழிக்கின்றார். அவர் வந்து சிவபெருமான் தவத்தில் இருக்கிற பொழுது தவத்தை கலைக்கும் பொருட்டாக பிரம்மதேவனும் திருமாலும் சொன்னதன் காரணமாக அந்த தவத்தினை கலைக்கும் பொருட்டு மலர்கனியை வீசுகிறான் மன்மதன். யார் மீது எங்கே செய்யணுன்ற அந்த சூசகம் கூட அவனுக்கு தெரியவில்லை. அதனால் வந்து கோபமுற்று இறைவன் தகனம் செய்கிறார் நெற்றிக்கண்ணை திறந்து. இப்படியாக நாம் பார்க்கின்ற அளவிலே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து பல
செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது எல்லாமே வந்து முடிவு வந்து ஒரு சோகத்திற்குரியதாக. ஏன்னா அம்பாலே தகனம் செய்கிறார், சாம்பலாக்கினார் என்று, நக்கீரர் சாம்பலாக்கினார், இவன் மன்மதனை தகனம் செய்தார் என்று நெற்றிக்கண்ணை திறந்தாலே அங்கே ஒரு வேண்டாத நிகழ்வு நடக்கும் என்று சொல்லுவார்கள். நாம் அறிந்த வகையில் அப்படித்தான். ஆனால் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து நடந்த சிறந்த நிகழ்வு என்னன்னா முருகப்பெருமான் அவதரித்தது தான். அவனுடைய 6 நெற்றியிலிருந்தும் 6 தீப்பொறிகள் வருகிறது. அதனால் இறைவன் நெற்றிக்கண்ணை திறக்கிற பொழுது நடந்த நல்ல நிகழ்வு என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய திரு அவதாரம். அப்படி அவதாரம் செய்யப்பட்ட முருகப்பெருமான் தென்னகத்திலே அதிகமாக தமிழகத்திலே வழிபாட்டுக்குரியவனாக இருந்தாலும் கூட நமக்கு சங்க காலத்திலே இருந்திருக்கிறார். குறிஞ்சி ஆண்டவராக சேயோன் என்று தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேதங்களில் ரிக் வேதத்தில் முருகப்பெருமான் வணங்கப்பட்டிருக்கிறார். ரிக் வேதத்திலே குமரன் என்று அழைக்கப்படுகிறார். குமரன் என்றால் இளமையானவன் என்று பொருள், முருகு என்றால் அழகு என்று பொருள் என்பது போல சொல்லப்படுகிறது. அந்த சொல்லானது ரிக்வேதத்திலே 5 மற்றும் 2 பாடல்களில் காணப்படுகிறது. பிரகாசமானவன் என்ற பொருள்படும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். தைத்திரிய ஆரண்யம் என்ற பகுதியிலே சண்முகன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறான். பௌதானிய ஆரண்யம் என்ற பாடல்களிலும் முருகப்பெருமானது. இதெல்லாம் வந்து வடக்கிலே சொல்லக்கூடிய ரிக்வேதம். வேதம் வந்து நாம் வந்து பெரும்பாலும் என்னென்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்று திருக்குறளில் சொல்வது போல 4 வகையானவற்றை வேதம் என்று எடுத்துக்கொள்வோம். அறம், பொருள், இன்பம் சிறப்பாக இருந்தால் வீடு பேர் என்று சொல்லப்படும் முக்தி கிடைக்கும் என்று தமிழை நம்ம சொல்லுவது உண்டு. ஆனால் வடமொழியில் இருந்தாலும் கூட ரிக், வேத, அதர்வன, சாம வேதங்கள் என்பதைத்தான் நாம் பொதுவாக அறிந்து கொண்ட வேதங்கள். அதில் சாமகான பிரியன், சாம வேதத்தில் சாமகான பிரியன் என்று சொல்லுவார்கள் சிவபெருமானை. அப்படிப்பட்ட இறைவன் பல வகையிலும் காட்சி தருகிறான் முருகப்பெருமான் என்று நாம் பார்க்கிற போது, அதே போல ஐம்பெருங்காப்பியத்தில் சிலப்பதிகாரத்தில் வணங்கப்படுகிறான் என்று சொல்வது போலவே ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கூட முருகப்பெருமான் வணங்கப்பட்டிருக்கிறான். எந்த வகையில் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக காளிதாசர் எழுதிய மேகதூதம், சாகுந்தலம், குமார சம்பவம் என்று நூல்களெல்லாம் காளிதாசர் எழுதியதாக வரலாறு சொல்லுகிறது. அதில் குமார சம்பவம் என்பது வந்து முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை வரலாறினை காளிதாசர் எழுதியிருக்கிறார் என்று சொல்வார்கள். காளிதாசர் யாருன்னா காளிதேவியனுடைய அருள் பெற்றவர் இல்லையா. மேய்ச்சலுக்காக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாமானியன் தான் காளியின் அருள் பெற்று காளிதாசராக வந்து பின்னாளில் நூல்களை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட எழுத்தாளராக மாறிய கவியாக காளிதாசர் சிறந்த கவியாக மாறிய பிறகு எழுதியதுதான் குமார சம்பவம். அந்த குமார சம்பவம் என்பது நம்ம முருகக் கடவுளை பற்றிய திருச்சரிதத்தை சொல்லக்கூடிய நூல். அந்த நூலில் இருந்து முருகப்பெருமானுடைய சிறப்பினை விஸ்வாமித்திரர் ராமனுக்கு போதித்தார் என்று ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுடைய வீர தீரத்தினையும் அவருடைய அழகினையும் அவருடைய பொறுமையும் கருணையும் எல்லாவற்றையும் ராமாயணத்தில் ராமனுக்கு விஸ்வாமித்திரர் காளிதாசருடைய நூலான குமார சம்பவத்திலிருந்து எடுத்து இயம்பியதாக குறிப்புகள் இருக்கிறது. மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு முருகப்பெருமான் அவருடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் பாண்டவர்களும் வணங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இலக்கண நூலான தொல்காப்பியத்திலும் மகாபாரதத்திலும் இதிகாசங்களாக சொல்லக்கூடிய மகாபாரதம், ராமாயணத்திலும் சங்க காலத்திலும் எல்லாவற்றிலுமே சிறப்பாக சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானை நாம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே பார்த்தது போல தேவர்களும் அசுரர்களும் நவ கிரகங்களும் வணங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கருணைமிக்க கடவுளாக விளங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அவர் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்ததனால் அன்றைய தினம் வைகாசி விசாகத்தில் நாம் அவருடைய சிறப்பினை சொல்லி எல்லா கோவில்களும் நாம் சிறப்புற அவற்றை வணங்குவது ஒரு வழிபாட்டுக்குரிய வழக்கமாக நாம் வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் தான் இன்றைய தினம் நாம் அந்த நிகழ்ச்சியை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக சிறப்பிக்கப்படுகின்ற முருகப்பெருமான் நம்மளுடைய வாழ்நாளில் அவரை பற்றி அதிகம் அறிந்து கொண்டு அதை பின்பற்றும்படியாக நமக்கு பல வகையான பாடல்களை இயற்றி கொடுத்திருப்பவர்கள் அருணகிரிநாதர், பாலர் தேவராயன் கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர். அருணகிரிநாதர் 16,000 பாடல்களை முருகப்பெருமான் மீது பாடியிருக்கின்றார். அதே போல் பாம்பன் சுவாமிகள் அவரும் முருகப்பெருமானுடைய பக்தராக இருந்து இவங்களுடைய சரிதமாக நமக்கு தெரிந்த ஒன்று தான். இருந்தாலும் கூட குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அருணகிரிநாதர் வாழ்நாளிலே முழுக்க ஒரு நடைமுறை பழக்கம் உள்ள ஒரு சிறந்த வாழ்க்கையை அவர் வாழாதவர். பெண் பித்தராக விளங்கியிருக்கின்றார். தன்னுடைய வாழ்நாளை பெண்களிடமே அதிகமாக கழித்து அதன் காரணமாக தொழுநோய்க்கு ஆளாக்கப்பட்டு
தன்னுடைய தமக்கை சொன்ன சொல்லிலே வந்து அவருடைய மனமானது நோகி அவருடைய பெண் பித்தாக இருக்கின்றாயே என்று தன்னுடைய தமக்கையினால் நாம் வந்து இழிவாக பேசப்பட்டமே என்று மனம் நொந்து போய் தான் அவர் வந்து எங்கே வர்றாரு, திருவண்ணாமலை வருகின்றார். அங்கே இருக்கின்ற வல்லாளகண்டர் கோபுரத்தின் மீது ஏறிக்கொண்டு இறைவனை வணங்கி தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து கோபுரத்திலிருந்து கீழே விழுகிற பொழுது முருகா என்ற திருநாமத்தை சொன்னபடியே விழுகிற பொழுது தான் அங்கே முருகப்பெருமான் அவரை ஏந்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானுடைய அருளால் அவருடைய வேலினை கொண்டு நாவிலே ஓம் என்று திருமந்திரத்தை எழுதுகிறார். அதுநாள் வரைக்கும் அருணகிரி என்ற பெயரோடு இருந்தவர் முருகப்பெருமானால் அருணகிரிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அதன் பின்னர் தான் அவர் அந்த 16 பாடல்களை பாடுகிறார். முத்தித்திரு, பத்தித்திருநகை, அத்திக்கூறு, சத்திச்சரவணன், முத்தித்தரு மந்திரம் என்று சொல்லுகிறார். முருகனுடைய பெயரை சொல்வதே நம்ம முக்திக்கு மந்திரமாக விளங்குகின்ற பாடலை துவங்கி 16,000 பாடல்களை பாடியிருக்கிறார் என்று தெரிகிறது. அவற்றில் வந்து அவர் குறிப்பாக கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் என்று கந்தா என்று சொல்லக்கூடிய வகையிலே நூல்களை ஏற்றியிருப்பதற்கு காரணம், கந்தன் என்று சொன்னால் மனமிக்கவன். தாமரை மலர்களில் 6 தாமரை மலர்களும் 6 குழந்தைகளாக வளர்ந்தவர் இல்லையா முருகப்பெருமான். கந்தம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலரில் வீசுகின்ற மனம் போல விளங்கக்கூடியவன் என்றுதான் அவர் வந்து கந்த என்று சொல்லியிருக்கினங்க. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி என்றெல்லாம் அந்த நூல்களை எழுதியிருக்கிறார் என்றும் சொல்லுவார்கள். அதே போல் கச்சியப்ப சிவாச்சாரியார், காஞ்சி கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு கொடுத்தது தான் வந்து கந்த புராணம். கந்த புராணத்தை பார்க்கின்ற போது இறைவனுடைய அருளால் அவர் எப்படி அவதரித்தார், எப்படியெல்லாம் அருள்பாலித்தார் என்பது நமக்கு விளங்கக்கூடிய ஒன்று. அதே போல் நமக்கு வந்து சாதாரணமான மக்களும் சாமானியர்களுக்கும் இறங்கி வருவான் என்பதற்கு பல திருச்சரிதங்கள் இருக்கிறது. ஆனாலும் நமக்கு வந்து பெரிய அடியார்கள் என்று நாம் பார்க்கிற போது நமக்கு திருப்புகழை நமக்கு தந்த அருணகிரிநாதராக இருக்கட்டும், ஒரு முறை பழனியம்பதிக்கு சென்ற பாலன் தேவராயன் ஐயா அவர்கள் அங்கிருந்த மக்கள், அங்கே தங்கியிருப்பவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு அங்கே அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் இறைவனம் வேண்டி கந்தசஷ்டி கவசத்தை அவர் இயற்றினார் இறையருளால் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் அவர்கள் நமக்கு கொடுத்தது எதற்காக என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அகத்தியருடைய புகழனை பாடினாலும் அத்தனை நூல்களில் உள்ள பாடல்கள் எல்லாம் எல்லோரு கைகளிலும் நமக்கு கிடைப்பது கிடையாது. எளிய மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அளவிலே அவற்றை படித்து அதன் மூலம் பயன்பெறும் பொருட்டாக நமக்கு வந்து மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய பதிகங்கள் நிறைய இருந்தாலும், பாம்பன் சுவாமிகளுடைய பஞ்சாமிர்த வண்ணம் என்று சொல்லக்கூடிய பாடலானது நாம் பாடுகிற இடத்திலே பாடுகிற பொழுதிலே என்ன நடக்கும் என்று சொல்வார்கள். அருவமாகவோ உருவமாக முருகப்பெருமானே அங்கே வந்து நின்று நமக்கு அருள்பாலிப்பார் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அடியார் ஒருவர் பஞ்சாமிர்த வண்ணத்தை பூரண பஞ்சாமிர்த வண்ணம் என்ற அந்த பாடலை திருச்செந்தூரிலே பாடுகிற போது முருகப்பெருமானே எழுந்தருளியதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக நம்பிக்கையுடன் மக்கள் இன்றளவும் அந்த பூரண பஞ்சாமிர்த வண்ணத்தை கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா நலமும் பெரும் பொருட்டியாக இறைவன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். அதே போல் ஒரு படை வீடு 6 படை வீட்டிலே இறைவன் ஒரு இடத்திலும் ஒரு நிகழ்வுகள் நடத்தி, அதிசயங்கள் நடத்தி, அற்புதங்கள் நடத்தி இன்றைய வரைக்கும் நமக்கு அருள்பாலித்து வந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த அடியார்களில் சிறந்தவராக விளங்கக்கூடியவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்களில் வந்து நாம் அறிந்த வகையில் நம்ம சென்னையிலே திருவான்மியில் இருக்கின்ற பாம்பன் சுவாமியுடைய ஜீவசமாதி, இந்த ஜீவசமாதிக்கு சென்றவர்கள் அனைவருக்குமே நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அதற்கு காரணம் என்னென்னா, முருகப்பெருமானுடைய அருளை பெரும் பொருட்டாக அவர் வந்து அதற்கு முன்னதாகவே ராமேஸ்வரத்தில் அருகில் இருக்கின்ற பிரப்பன் வலசை என்ற சொல்லுகின்ற இடத்திலே அவர் வந்து 48 நாட்கள் மண்ணுக்குள் இருந்து குழியை எடுத்து அதற்குள் இருந்து இறைவனை வணங்கி அவருடைய அருளை பெற்று மீண்டும் வெளியில் வந்தவர் என்று சொல்வார்கள். ஜீவசமாதி என்று சொன்னால் ஜீவனோடு சமாதியாவது. அதுபோல் முன்னதாகவே பிரப்பன் வலசையில் செய்து முருகன் அருள் பெற்று அதன் பிறகு வந்த பிறகுதான் இங்கே சென்னையிலே வந்து ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அந்த திருவான்மியூரிலே என்று சொல்லுவார்கள். அதற்கு முன்னதாக அவருக்கு நடந்த நிகழ்வு என்னவென்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இதே பாரிஸ் அருகே வந்து தம்புச்செட்டி தெரு அருகில் செல்லுகிற போது அவருக்கு குதிரை வண்டி ஒன்று அவருடைய கால்களில் ஏறியதன் காரணமாக அவருடைய கால்கள் முறிந்தன. அது அடிபட்டது, எலும்பு முறிந்தது. மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிற அரசு மருத்துவமனையிலே அங்கே வந்து கால் எடுக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றது மருத்துவர் சொல்கிறார்கள். இரவு நேரத்திலே அவர் மிகவும் அழுத வண்ணமாக உடல் நோவு காரணமாக முருகப்பெருமானை
முருகப்பெருமானை நினைத்த வண்ணமே உறங்குகிறார். கனவிலே வந்து முருகப்பெருமான் குழந்தையாக வந்து எழுந்தருளி அவர்களை கால்களை தொட்டதன் காரணமாக கால்கள் வந்து குணமடைந்து மறுநாள் மருத்துவர் வந்து பார்க்கும்போது ஆச்சரியப்படும்படியாக ஒரு கால்கள் குணமடைந்தது என்று சொல்லி அதன் நினைவாக நமக்கு அரசு மருத்துவமனையிலே, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலே வந்து ஒரு அறையானது இந்த இடத்தில்தான் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருள்பாலித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்வார்கள் அரசு மருத்துவமனையில். அந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்திலும் கூட முருகப்பெருமானுடைய அருளிப்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா பாம்பன் சுவாமிகள் என்று சொல்லுகிற போது நமக்கு வந்து புராண காலத்திலோ அல்லது மிகுந்த இடைவெளி உள்ள நாட்களுக்கு முன்னதாக நடந்த நிகழ்வு கிடையாது. ஒரு 200 வருடங்களுக்கு உள்ளதாகத்தான் நடந்திருக்கிறது என்று நமக்கு சரித்திரம் கூறுகிறது. அப்படியாக பாம்பன் சுவாமிகளுக்கு அவர் வந்து அருள்பாலித்திருக்கிறார். அவர் இயற்றிய மாரஸ்தவம் மற்றும் வந்து கமலபந்தம் என்றும் மயூரபந்தம் எதையெல்லாம் பாடினா என்னென்னலாம் நமக்கு வந்து சிறப்புகள் கிடைக்கும் வாழ்விலே என்பதற்கு இணங்க இறையருள் பெரும்படியாக சண்முக கவசம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த பதிகங்களை பாடிதான் இன்றைக்கும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி உலகம் என்றால் வியன் உலகம் என்று சொல்லக்கூடிய விரிந்து பறந்த இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது பல முனிவர்கள், அசுரர்கள், சித்தர்கள், சாதாரணமாக இறை அடியார்கள் இப்படிகள்லாம் அருள்பாலித்த முருகப்பெருமான் சாதாரண ஒரு குடிமகனுக்கும் அருள்பாலித்த இருக்கிறார் என்பதற்கான ஒரு சிறிய கதை, உண்மையில் நடந்த ஒரு கதை தான் இங்கே பதிவு பண்ணுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஒரு ஊர் கரம்பக்குடி என்று சொல்லுவார்கள். அந்த ஊருக்கு அருகிலே செவ்வாய்ப்பேட்டை என்ற ஒரு சிற்றூர் இருந்திருக்கிறது. இப்போதெல்லாம் நான் சொல்கிறது மன்னர்கள் காலத்தில் நடந்தது. அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னாக்க மன்னர்களுடைய சட்டத்தின்படி பார்க்கிற பொழுது மான் வேட்டை ஆடக்கூடாது. இன்றைக்கு கூட சட்டம் இருக்கிறது வனவிலங்கு சட்டத்தில். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கெடுபடியாக அந்த சட்டம் இருந்த பொழுது ஏழையாக இருந்த சகோதரர்கள் அண்ணன் தம்பி இருவர் என்ன பண்ணுறாங்க, மான் வேட்டை ஆடி உணவுக்கும் பொருட்டு அவர்களுடைய வறுமையின் பொருட்டு அந்த வேட்டையாடி விடுகிறார்கள். மன்னருடைய சட்டத்தை மீறியதாக அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு கூடையிலே அந்த மானுடைய உறுப்புகள் எல்லாம், அந்த மானுடைய தலை காலெல்லாம் இருக்கும் இல்லையா, வெட்டிய பிறகு அவர்கள் உண்ணுவதற்கு முன்னதாக பிடிபட்டு அந்த உறுப்புகளோடு மானை எடுத்துக்கொண்டு மன்னனிடம் சென்று வழக்கு விசாரணை செய்யப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சகோதரர்கள் இருவரும் என்னன்னாக்கா அவர்கள் வழிவந்தவரை முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்கள், சாமானியர்கள், கிராமத்தார்கள், ஆனாலும் முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்க மிகவும் மனம் நொந்து மன்னனிடம் சென்று விட்டால் கைது செய்தால் நம்ம நம்மளுடைய வாழ்நாள் என்ன ஆகும் என்று மிகவும் மனம் நொந்து இரவு நேரத்தில் அழைத்து கொண்டு செல்லப்படுகிற பொழுது ஒரு இடத்திலே நின்று அழுகிறார்கள். அழுத இடத்திலே அவருடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து வணங்கி, சக்தியுள்ள தெய்வமாக இருந்தால் முருகா என்னை நீ காப்பாற்று என்று இந்த சகோதரர்கள் வேண்டிக் கொண்டு அந்த வழக்குக்காக நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். மன்னராட்சியில் மன்னனால் விசாரிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது கையங்களவுமாக பிடிப்பட்ட சகோதரர்கள் என்று சொல்லி சாட்சியாக கொண்டு வந்த மான்களுடைய உடலினை காட்ட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கூடையில் வைத்திருந்த ஒரு துணியை போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். கூடையிலிருந்து துணியை எடுக்கிற பொழுது மானுக்கு பதிலாக மாடு வெட்டப்பட்டு அங்கே இருந்திருக்கிறது. அதுதான் சாட்சி மாறிவிட்டது. முருகப்பெருமானுடைய அருளால் மாட்டுத்தலையை மான் தலையாக்கிய மயிலப்பன். மயிலப்பன் என்றால் மயில் ஏறி வருகின்ற இறைவன் இல்லையா முருகப்பெருமான். அதனால் மான் தலையை மாட்டுத்தலையாக மாற்றிய மயிலப்பன் என்ற பெயரோடு அவர்கள் விடுவிக்கப்பட்டு அதன் பின்னர் முருகனை அவர்கள் அப்படித்தான் வணங்கியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, முருகனை வணங்கியதன் காரணமாக அந்த முருகனுக்கு பக்தர்களாக இருந்தவர்களை இன்றைக்கு குலதெய்வமாக ஒரு இனத்தவருக்கு விளங்குகிறார்கள். நான் சொன்ன ஊரில் தஞ்சையிலிருந்து புதுக்கோட்டை செல்லுகின்ற வழியிலே செவ்வாய்ப்பேட்டை என்ற ஒரு கிராமத்திலே அந்த தெய்வமாக விளங்குகிறார்கள். எப்படின்னாக்கா அவர்களுடைய பெயர் மயிலன் என்ற பெயரில் சின்ன மயிலு பெரிய மயிலன், சின்ன மயிலன் பெரிய மயிலன் என்ற இரு சகோதரர்களாக அவர்கள் ஒரு இனத்தவருக்கு குலதெய்வமாக விளங்குகிறார்கள். அந்த இருவரும் யாருன்னா முருகனுக்கு அடிமையாக இருந்தவர்கள். இந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இறைவன் என்பவன் பெரும்பாரியாக அபிஷேக ஆராதனைகள் செய்து அன்றாட வழிபட்டு கொண்டே இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, சாமானியர்கள் நெக்குருகி மனமுருகி வேண்டினாலும் இறங்கி வந்து அருள்பாலிக்கக்கூடியவன். மன்னனிடம் வந்து கைதிகளாக நிற்கிறோம் என்று அழுது புலம்பி தங்களை விடுவிக்குமாறு வேண்டிக் கொண்டதன் காரணமாக முருகனுடைய அருளால் பின்னாளில் அவர்களே தெய்வமாக மாறிவிட்டார்கள் என்ற குறிப்பு இருப்பதனால தான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். அதே போல் கூட சில இடங்கள்லாம் ஊடகத்தின் வழியாக நாம் பார்த்திருக்கிறோம். என்னன்னாக்கா, ஒரு பணக்காரர் தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி 1000 வாழைப்பழங்களை முருகப்பெருமானுக்கு பழனியில் சமர்ப்பிக்கும்படி தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். பழங்களை எடுத்துக்கொண்டு மாட்டு வண்டியில் எடுத்துக்கொண்டு அந்த வேலையாள் சென்று இருக்கிறார்.
பணியால் இரவு நேரத்தில் ஒரு இடத்தில் தங்குகிற போது ஏழையாக நின்று ஒரு மனிதன் அழுது கொண்டு பசிக்கிறது என்று சொல்லுகிற போது அந்த வண்டிக்காரர் 2 வாழைப்பழங்களை எடுத்து அந்த பசிக்கின்ற ஏழைக்கு கொடுத்து விடுகிறார். அதனால் அதன் பிறகு அவர் அதை ஒன்றுமே செய்யலை. அந்த பழங்களை கொடுத்து விட்டு விடிந்த பிறகு பழபாண்டி எடுத்துக்கொண்டு அவர் பழனி சென்று பழங்களை ஒப்படைத்து விடுகிறார். அன்றைக்கு இரவு அந்த பணக்காரர் பழத்தினை எல்லாம் வேலையாளர்கள் கொடுத்து விட்ட பணக்காரருடைய கனவிலே வந்து, எனக்காக பஞ்சாமிர்தத்திற்கு நீ வந்து வாழைப்பழங்கள் கொடுத்து விட்டாய், அந்த கொடுத்த பழங்களில் 2 பழங்கள் எனக்கு கிடைத்தது என்று முருகப்பெருமான் சொன்னதாகவும், அதன் பிறகு கொடுத்துவிட்ட 1000 பழங்களை நீ என்ன செய்தாய் என்று பணியாளை கேட்கிற போது 2 பழங்களை ஒருவருக்கு தானம் செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தானமாக பெற்றது ஏழை என்பதனால் ஏழைக்கு எதை கொடுக்கிறாயோ அதுவே எனக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்வேன் என்று முருகப்பெருமான் சொன்னதாக ஒரு குறிப்பு கூட சொல்லப்படுகிறது. இப்படியாக வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து ஒரு இனத்தவர்களே வந்து தங்களுக்கு முதன்மையாக கருதுவார்கள். யாருன்னா இன்று வரைக்கும் இருக்கிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்று சொல்லக்கூடிய நகரத்து மக்கள் செட்டியார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய வருமானத்திலே ஆண்டுதோறும் 5 பங்கினை வைத்து 1 வந்து முருகப்பெருமானுக்கு என்று எடுத்து வைத்து விடுவார்கள். அவர்கள் குல வழக்கப்படி பாடுகின்ற பாட்டிலே கூட முருகப்பெருமானுடைய பாடல்கள், முத்துவடுக செட்டியார் என்பவர் அதிக பாடல்கள் பாடியிருக்கார் என்று நமக்கு தெரியும் அவங்களுடைய குல வழக்கத்திலே. அதே போல் அவங்க வந்து வியாபாரத்திற்கு செல்லுகிற போது கூட மனைவி முகம் தெரிகின்றது, மகனின் முகம் தெரிகின்றது, அதையும் தாண்டி நம்மை காக்கின்ற செட்டி முகம் தெரிகின்றது, திருமுருகன் திரு அவதார முகம் தெரிகிறது என்று பாடியதாகவும் குறிப்பு இருக்கிறது. அதே போல் சேயர் குல தலைவன் என்று சொல்லி சேய்குல தலைவர் என்று முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்கள் நமக்கு தமிழகத்தில் சேலம் மாவட்ட பகுதியில் இருக்கின்ற வணிகர்கள் எல்லாரும் வந்து சேய்குல தலைவர் என்று முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். இப்படியாக வியனுலகம் என்று சொல்லக்கூடிய அளவிலே விளங்கக்கூடிய இந்த உலகத்தில் பல வகையான உலகங்கள் இருக்கிறது என்று நாம் பார்த்திருப்போம். மனிதர்கள் வாழ்கின்றது பூமி மட்டும் அல்லாமல் அதல விதல சுதல மகா சுதல என்று சொல்லக்கூடிய அளவிலே நாகலோகம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே 7 வகையான அதில் பாதாளம் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பாதாள கரண்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் சில வீடுகளில். என்னென்னா கிணற்றிலே விழுகிற பொருட்களை எடுப்பதற்காக முள் கம்பிகள் போல கொத்தாக இருக்கின்ற ஒரு கரண்டின்னு சொல்லுவாங்க, பாதாள கரண்டி. அது யார் வீட்டிலையாவது இருக்கும். அதுக்கு ஏதாவது பொருளை கொடுத்து விட்டு ஒரு செம்போ ஒரு பாத்திரத்தை கொடுத்து விட்டு அந்த கரண்டியை வாங்கிட்டு வந்து கிணற்றில் விழுந்த பொருளை எடுப்பார்கள். ஆழத்தில் விழுகிறதுனால் பாதாள கரண்டி என்று சொல்வார். பாதாளம் என்றால் மிகவும் ஆழமாக இருக்கின்ற இடம். இந்த பூமிக்கு கீழே இருக்கின்ற உலகங்களில் ஒன்று பாதாள லோகம். அந்த உலகத்தின் அளவில் கூட இறைவனுடைய ஆட்சி நடந்திருக்கிறது என்று பல சரிதங்கள் இருக்கிறது. ஆக வியன் உலகம் என்று இங்கே குறிப்பிடுவதற்கு இணங்க, வியன் என்றால் பறந்து விரிந்து இருக்கின்ற அகண்ட பிரம்மாண்டமாக விளங்கக்கூடிய உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகிலே, வியன் என்று சொல்லக்கூடிய இந்த பரந்த உலகிலே விசாகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். முருகனுக்கு அந்தந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகளோ அதுக்கு தகுந்தாற்போல் தான் பெயர் பெற்றிருக்கிறார் என்று நம்ம சொல்லி பார்த்தோம். அந்த வகையிலே வந்து விசாகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே திரு அவதாரம் செய்திருக்கிறார். அவரை மட்டும் அல்லாமல் குரு பகவானுக்கு இந்த நட்சத்திரமானது சிறப்பாக சொல்லப்படும். அதனால் வந்து முருகப்பெருமானை வணங்குபவர்கள் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் எந்த அளவில் இருக்க வேண்டுமோ அதை சரிப்படுத்துவார் என்று சொல்லுவார்கள். செவ்வாய் கிரகத்திற்கு உகந்தவனாக விளங்கிய அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் என்பதனால தான் நாம் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குவது நலம் என சில காலமாக ஜோதிடர்கள் சொல்லி வருகிறார்கள். அதனால் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக நம்ம பார்க்குற போது முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுவது எதுனா வெள்ளிக்கிழமை தான் சொல்லப்பட்டு வந்தது. சமீப காலமாக முருகனுக்கு உகந்தது செவ்வாய் கிரகத்திற்கு உகந்தது, செவ்வாய்க்கு அதிபதி என்றால் முருகப்பெருமானை குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் தவறொன்றும் இல்லை. செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக தான் நமக்கு உடலிலே வந்து இரத்த ஓட்டம் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதவிடாய் எல்லாம் சரியாக இருக்கணும்னா நமக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வையானது சரியாக இருக்க வேண்டும் சொல்லுவார்கள். அதனால் வந்து நமக்கு விரதம் மேற்கொள்வது, விழாக்கள் எடுப்பது, முருகப்பெருமானுக்கு வந்து சிறப்பு ஆராதனைகள் செய்வதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் செய்வதே சிறப்பாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு எல்லா இடங்களிலும் கோவில்கள் இருந்தாலும் குன்றுகளில் இருப்பது தான் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார். குன்றுதோறும் ஆடி வருவன் குமரன் என்று. தன்னை சிறைப்படுத்திய சூரபத்மனை வதைத்த பிறகு சிறையிலிருந்து மீட்டெடுத்தால் தன்னுடைய மகளான தேவசேனாவை திருமணம் செய்து வைக்கிறான் இந்திரன். அதே போல் சகோதரிகளாகவே முன்பிறவில் இருந்த வேதவல்லி அமுதவல்லி என்றவர்கள் தான் பின்னாளிலே முருகப்பெருமானை வணங்கி அதன் பலனாக தெய்வசேனாவாகவும் வள்ளியாகவும் வந்து பிறப்பெடுத்து முன்னும் பின்னுமாக திருமணம்
செதுக்கிறார்கள். வள்ளியை வந்து திருமணம் செய்கிற பொழுது அவள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு குடிமகனுடைய, அதாவது ஒரு குழு தலைவனாக விளங்கக்கூடிய நம்பிராஜனுக்கு மகளாக பிறக்கின்றாள் வள்ளி. ஆனாலும் கூட வள்ளி தேவசேனாபதி சுப்பிரமணியன் என்றுதான் அவர் அழைக்கப்படுகிறார். இதன் வகையில் பார்க்கிற பொழுது முருகப்பெருமான் அதாவது தந்தைக்கு மிஞ்சியவர் யாரும் கிடையாது, சிவபெருமானுக்கு மிஞ்சியவர் யாரும் கிடையாது என்றாலும் சிவபெருமானுக்கு இணையாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்று சொல்லலாம். சாதி மத பேதமற்றவர் என்பதற்காக வள்ளியை மணந்திருக்கிறார் என்ற குறிப்பு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே வகையில் வந்து ஒரு சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா மீனவ பெண்ணாக மீனாட்சி தேவியை வந்து மனம் செய்கிறார் என்று நமக்கு மங்களநாதர் உடனாய மங்களநாகியாக உத்திரகோசம் மங்கையில் அவர் காட்சி தருகிறார். மீனவராக வந்து மீனவ பெண்மை வழங்கியது போல, வாழ்க்கை கொடுத்தது போல, மணந்து கொண்டது போல சிவபெருமான் முருகப்பெருமானானவர் நமக்கு வந்து வேடுவ பெண்ணான வள்ளியை மணந்திருக்கிறார். வேடுவர்களுக்கு தலைவனாக விளங்கி இருக்கிறார். அதனால தான் குருவன் என்று வழங்கப்படுகிறார். ஒரு இடத்திலும் அவருக்கு சொல்லப்படுகிற பெயர்கள் யாவும் சிறப்பாக இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய வழக்கத்தின்படி நம்முடைய அறிவுக்கு ஏற்றபடியாக என்ன பண்ணுறோம், வேல் வைத்திருப்பதனால் வேல் முருகன் என்றும், வெற்றியை திருப்பவன் வெற்றிவேல் முருகன் என்றும், வீரவேல் முருகன் என்றால் முழக்கமிட்டு கொண்டு அவரை வந்து போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் பாடுகிற பாடல்களை அன்றாட நாம் கேட்கக்கூடிய கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், வேல்மாறலாக இருக்கு. வேல்மாறலும் வேல் விருத்தமும் பாடாத வீடுகளே இப்போது கிடையாது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் நான் முன்னதே சொன்னது போல ஒரு காலகட்டத்தில் வந்து முருகப்பெருமானுடைய அருளை இப்பொழுதுதான் வருவது போல எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. முருகப்பெருமான் ஆண்டாண்டு காலமாக பல நூற்றாண்டுகள் என்று சொல்வதை விட பல யுகங்களாக வழிபாட்டுக்குரியவராக விளங்கி இருக்கின்றார். ஏன்னா தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள், சித்தர்கள், முனிபுங்கவர்கள், ரிஷிகள், இதிகாசங்கள், அப்புறம் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அருணகிரிநாதர் வழங்கிய திருப்புகளாக இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகள் வழங்கிய அந்த அவருடைய நூல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வழங்கிய கூட இன்னும் கூட நம்ம இன்னும் நெருங்கி வந்தோம் அப்படின்னா கிருபானந்த வாரியார். முருகப்பெருமானை நான் நினைவு கொள்ளுகிற பொழுது கிருபானந்த வாரியாரை நினைவு கொள்ளாமல் இருக்க முடியாது. அவர் முருக பக்தராக இருந்து ஒரு சித்தர் என்ற வகையில் இறைவனுடைய அருளை பெற்றவர். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் கூட வயலூர் முருகனே நான் மனம் கவர்ந்தனாக விளங்குகிறான் என்று சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அவருக்கு வந்து ஒரு சோதனை வந்திருக்கிறது. ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கோவில் திருப்பணி நடக்கிற பொழுது 3500 ரூபாய்கள் அவருக்கு தேவைப்பட்டு இருக்கிறது. எங்கே சென்று எண்ணெய் வாங்குவது என்று அவருக்கு புரியவில்லை. அந்த சமயம் அவருக்கு சொற்பொழிவுக்காக மிகச்சரியாக 3500 ரூபா அவருக்கு சன்மானமாக கிடைத்திருக்கிறது. அப்படி அருள்பாலித்து வேலை வாங்கி என்னை உயர்த்தியவன் வேலை வைத்திருப்பவன் என்று கிருபானந்தவர் வேடிக்கையாக குறிப்பிடுவார். அதே போல் கிருபானந்த வாரியார் போல் நம்ம சமீப காலத்தில் நமக்கு அருள்பாலி அடியார்களாக இருந்து இறைவனுடைய அருளால் நமக்கு அருள்பாலிக்கக்கூடியவர்கள் இந்த முருகப்பெருமானுடைய அடியார்களாக விளங்கக்கூடிய அருணகிரிநாதராக இருக்கட்டும், நமக்கு வந்து கிருபானந்த வாரியார், பாம்பன் சுவாமிகள், இவங்கெல்லாம் நமக்கு வந்து சிறந்த அடியார்களாக இருந்து அவர்களுடைய திருச்சரிதங்களை நமக்கு எடுத்துரைத்து அவர்களுடைய சரித்தின் வழியாக இறை அருளை அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்பதோடு அவர்கள் இறைவனான முருகப்பெருமான் மீது பாடிய பாடல்கள் வழியாக, பதிகங்கள் வழியாக நாமும் பயன்பெறும் பொருட்டாக பல பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு திருமணமாகாத பெண்கள் நிறைய பாருங்கள், நமக்கு வந்து பரிகாரம் என்று சொல்வதை விட, அதாவது நாம ஜபம் என்றால் சிறந்தது என்று சொல்லுவாங்க. நாம ஜபம் அல்லது இறைவனை பற்றிய புகழினை பாடுகிற போது இறைவன் மிகவும் எளிமையாக நமக்கு கிட்டும் என்று அந்த வகையிலே நாம ஜபம் சொல்லுவதோடு முருகா என்று சொல்லுகிற போது முன்னாக ஓடி வருவான் என்று சொல்வார்கள். மேலும் என்ன அப்படின்னாக்கா, முருகன் என்றால் மும்மூர்த்திகளை குறிக்கும் என்று சொல்வார்கள். மூ என்பது முகுந்தன் என்றும், கா என்றும் பிரம்மதேவனையும், கா என்றால் முருகு என்பது ருத்ரனையும், முருகா என்றால் பிரம்மதேவனை, ருத்ரனையும் திருமாலையும் வணங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளையும் தன்னகத்தே ஒளி பெறும்படியாக வைத்திருப்பான் முருகப்பெருமான். மும்மூர்த்திகளை வணங்குகிற போது அவர்களுடைய இணை தெய்வமாக விளங்குகின்ற மலைமகளாக, அலைமகளாக, கலைமகளாக இருக்கின்ற தேவியரும் சேர்ந்து அவர்களுக்குள்ள அடங்கியிருப்பதனால் நாம் வந்து மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர் இவர்களெல்லாம் தனித்தனியாக வணங்குவதை விட முருகப்பெருமானை வணங்கினால் அனைத்து அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். அதற்கான பதிகங்கள், பாடல்கள் எல்லாமே நம்ம அடியார்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன் வழியாக வீட்டில் எதற்கு எது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அவங்க சிறப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், கந்தக்குரு கவசம், சண்முக கவசம், அதெல்லாம் ஒரு கவசம் என்றாலே பாதுகாக்கக்கூடியது. அவையெல்லாம் இப்போ வீட்டிலே ஒழிக்கின்ற பொழுது இறையருள் முழுமையாக நடக்கும். எதிர்மறை
சக்திகள் நம்மை விட்டு ஓடிவிடும் என்பது திண்ணமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பினை நாம் இந்த நேரம் வரையிலும் நம்ம கந்தக்கோட்டை முருகப்பெருமானுடைய அருளால் நாம் அவற்றினை பற்றிய சிந்தனையை சித்தரிக்க எட்டிய வழியிலே உங்கள் அனைவரிடம் நாம் பகிர்ந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி பார்க்கிற பொழுது முருகப்பெருமானுக்கு நம்ம குலதெய்வமாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அதை அடுத்து நமக்கு இஷ்ட தெய்வமாகவும் துணை காவல் தெய்வமாக எப்படி நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட முருகப்பெருமானுடைய அருளிப்பாடு நமக்கு என்றென்றைக்கு கிடைக்கும் என்பதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா, பல கோவில்களில் அடியார்கள் பக்தர்கள் செல்லக்கூடிய இடங்கள்லாம் பால்குடம், காவடி, இவையெல்லாம் காவடி என்பதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தம்முடைய தலைச்செருக்கை உடைக்கக்கூடியது, உடல் பலத்தை காட்டி வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்திற்கு இணங்க அரோகரா என்றால் ரோகம் என்று சொல்லக்கூடிய பிணியானது அறுக்கக்கூடியவன் அரோகரா என்றால் முருகனுக்கு அரோகரா என்று சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம நோயினை அறுக்கக்கூடிய அரகரா அரகரா என்று சொல்லுகிற பொழுது நம் நோய் தீர்ந்து விடும் என்பதற்காக முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று நாம் கோஷமிடுகிறோம். பால்குடம் பன்னீர் குடம் என்று அவருக்கு அபிஷேகம் செய்கிற போது, ஏனென்றால் அவருடைய திரு அவதாரமாக சிவபெருமானுடைய அவதாரமாக விளங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அதனால் சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு கங்காதேவி எப்போவுமே சிரசிலே இருந்து கொட்டிக்கொண்டே இருப்பதனால் அவர் நல்ல ஒரு குளுமையான ஒரு திருவுளம் கொள்ளக்கூடியவர் சிவபெருமான். அவருடைய அவதாரமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேக பிரியராக தான் அவர் விளங்குகிறார். பால் குடம், பன்னீர் குடம், அதெல்லாம் பால், பன்னீர், சந்தனம், அபிஷேகம் நம்ம பாடல்கள்லாம் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கிறோம். அது மாதிரி அபிஷேக பொருள்களை நம்ம திருத்தலங்களுக்கு வாங்கி கொடுப்பது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்வார்கள். அபிஷேகம் பார்ப்பதும், ஆராதனை பார்ப்பதும், அர்ச்சிப்பதும், அர்ச்சனை என்பது இந்த தேங்காய் பழம் அப்படிங்கிறத விட அவருடைய நாமத்தை அர்ச்சிக்கிற பொழுது நமக்கு சிறப்பான வாழ்வு கிடைக்கும் என்பது திண்ணம். அந்த வகையில் இந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய சிறப்பினை இன்னும் 2 நாட்களில் நாம் கொண்டாடவிருக்கின்ற விசாகத்தை முன்னிட்டு வியன் என்று சொல்லக்கூடிய பறந்து விரிந்திருக்கின்ற இந்த உலகத்திலே யாரெல்லாம் அவரை வணங்கி இருக்கிறார் என்ற பற்றி நான் நினைவு கூர்ந்தோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் பொருட்டாக ஆறிலும் தளந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் வாழ்க, ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, மார்க சீர் அடியார் எல்லாம் என்று சொல்லி அடியார்கள் அனைவருக்கும் இறைவனை வணங்குகின்ற முருகப்பெருமானை வணங்கினால் நான் முன்னதே சொன்னது போல மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவியரை வணங்கிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதே போல் அவருடைய திருமணத்திற்கு முன்னதாக நின்ற கணபதி இல்லையா, கணேசர் என்று சொல்லக்கூடிய விநாயகருடைய அருள் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். அந்த விநாயகருடைய அருளால் தான் அம்பை பாட்டி சீதக்கலம்ப என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடி முருகப்பெருமானை அருளை பெற்ற அவர் கைலாயம் சென்றார் என்ற திருச்சரித்தை நாம் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானுடைய சிறப்பை நாம் பகிர்ந்து கொண்டதற்காக இறையொருள் நமக்கு கிட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.